அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். பசியாரலாம் வாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது பருத்திப்பால் கஞ்சி தான். அதுக்கு 1/2 கிலோ பருத்தி விதை வாங்கிக்கோங்க. அது நைட்டே என்ன பண்ணுங்க, பருத்தி விதையை நல்லா இப்படி க்ளீன் பண்ணிடுங்க. இப்படி பார்த்து அதில் பூச்சி செத்தை குப்பை இதெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. ஏன்டா பருத்தி விதையில் பூச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நைட்டே நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. கந்தை பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுவோம். 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நைட்டு ஊற வச்சுக்கிருவோம். இந்த பருத்திப்பால் நல்ல ஜீரண சக்தி ஆகும், வயிற்று புண்ணை ஆற்றும், எலும்புக்கும் ரொம்ப நல்லது. சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிடலாம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடம்புக்கு நல்லது. ஆனால் டெய்லி எடுக்கிறத தவிர்த்துக்கங்க. வாரத்தில் ஒரு நாள் கூட குடிக்கலாம். அடிக்கடி நம்ம சாப்பிடலாம். இப்போ இதை நல்லா நம்ம கழுவி ஊற வச்சுக்கிருவோம். காலையில் நீங்கள் பருத்தி கஞ்சி சாப்பிடணுண்டா நைட்டே ஊற வச்சுருங்க. நல்லா ஊறி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்ல தண்ணி ஊற்றி மூடி ஊற வச்சுருவோம். 1/2 கிலோ பருத்தி விதைக்கு 200 கிராம் பச்சரிசி எடுத்துக்கிடுவோம். அதுதான் சரியான அளவாக இருக்கும். பச்சரிசி இதுக்கு முக்கியம் போடணும். வெறும் பருத்தி பாலில் கஞ்சி காய்ச்சினா அந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் கிடைக்காது. அதனால் பச்சரிசி போடுங்க. சிலர் ஜவ்வரிசி போடுவாங்க. ஜவ்வரிசி போடாதீங்க. பச்சரிசி 1/2 கிலோ பருத்தி விதைக்கு 200 கிராம் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு இப்படி பாருங்கள், நல்லா இப்படி கழுவிட்டு ஒரு துணியிலையோ ஏதோ ஒரு தட்டுலேயோ நீங்கள் நல்லா இப்படி உதிர்த்து காய வச்சுருங்க. இதை காலையில் நம்ம பொடி பண்ணிக்கிடுவோம். இப்படி நைட்டே பருத்தி விதையை ஊற வைக்கும் போதே அரிசியையும் நீங்கள் கழுவி காய வச்சுருங்க. இது தண்ணி ஊற்றாமல் பொடிச்சு எடுக்கணும். இப்போ நம்மளுக்கு பருத்தி விதை காலையில் நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை வடிச்சிருங்க. இந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை. இந்த தண்ணியை வடிச்சிட்டு வேறு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிருவோம். பாருங்கள், இப்படி இந்த விதையெல்லாம் நல்லா ஊறின விதையை எடுத்து மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிருவோம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அரைச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிருவோம் எல்லா பருத்தி விதையையும். 1/2 கிலோ பருத்தி விதைக்கு ஒரு 3 லிட்ரு பால் வர்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி இப்படி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கோங்க. 3 லிட்ரு அளவு தண்ணி வந்தால் போதும். அதுக்கு மேலே வேணாம், ரொம்ப தண்ணி ஆயிரும். இதுக்கு மேலே நீங்கள் குறைய வேணுண்டாலும் குறைச்சி தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கோங்க. நல்லா 2 முறை இந்த விதையில் தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கோங்க. 3 லிட்ரு அளவுக்கு வந்தால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம பருத்தி விதையை பூரா ஆட்டி நல்லா புழிஞ்சு பால் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், பால் எடுத்துட்டோம். இப்படி இருக்கும் இந்த விதையெல்லாம் செத்தையெல்லாம். இது தேவையில்லை, கீழே போட்டுருவோம். இப்போ நம்ம பச்சரிசியை மிக்சியில் போட்டு பொடிச்சுக்கிருவோம். தண்ணி ஊற்றாமல் இதை தூள் பண்ணிக்கிருவோம் நல்லா நைஸாக. இப்போ ஒரு தேங்காய் போதும். 1/2 கிலோ பருத்தி விதைக்கு ஒரு தேங்காவை நல்லா பால் எடுத்துக்கிறோம். 1 லிட்ரு அளவு பால் வர அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கிருவோம் தேங்காய் பால். 600 கிராம் போடுங்க வெல்லம். இதை நல்லா பொடிச்சுக்கிருவோம். இப்போ சுக்கு ஒரு 5 துண்டு தூள் பண்ணிக்கிறோம். நல்லா இடிச்சிட்டு தூள் பண்ணிக்கிறோம். அப்படியே போட்டால் மிக்சியில் உடஞ்சிரும். அதனால நல்லா இடி உரலில் இடிச்சிட்டு தூள் பண்ணிக்கிறோம். ஒரு 1/4 லிட்ரு அளவு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு 600 கிராம் வெல்லத்தை பொடி பண்ணி போட்டு கரைச்சிக்கிறோம். பாவுலாம் காய்ச்ச வேணாம். இதை நம்ம கரைச்சா போதும். சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு 1/4 லிட்ரு அளவு தண்ணி ஊற்றி 600 கிராம் வெல்லத்தை போட்டு கரைச்சிக்கிட்டு நம்ம சுக்கு 3 ஸ்பூன் அளவு தூள் பண்ண சுக்கை 3 ஸ்பூன் அளவு வெல்லத்திலே போடுங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகு தூள் போடுங்க.
நீங்கள் வந்து தூள் இல்லைண்டா முழு மிளகை கூட இடித்து போடலாம். இது மாதிரி 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் போடுங்க. ஏலக்காய் தூள் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுவோம். பாவு பதம்லாம் தேவையில்லை. 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆற வச்சுருங்க. சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்தால் நம்ம பருத்தி பால் பக்குவம் வராது. நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம பருத்தி விதையில இருந்து எடுத்த பாலை நல்லா காய்ச்சுவோம். எதுவுமே சேர்க்காதீங்க. உப்போ சீனியோ வேறு எந்த ஒரு பொருளுமே இந்த பருத்தி பாலில் சேர்க்காதீங்க. நல்லா நம்ம கொதிக்க வச்சு கொதித்த பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாடை நல்லா போகணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்து பொங்கும்போது நம்ம பால் நம்ம நார்மலாக வீட்டில் காய்ச்சுற பால் எப்படி பொங்கி வழியுமோ அது மாதிரி பொங்கிரும். அதனால் இப்போ பொங்கி வழிஞ்சிட்டா அதில் உள்ள டேஸ்ட்டு போயிடும். அதனால் பொங்கி வடியே விட்டுறாதீங்க பருத்தி பால் காய்ச்சும் போது. அதனால் கவனமாக இருங்க. நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதித்தாதே அந்த பச்சை வாடை போகும். நல்லா கொதித்த பிறகு பாருங்கள் எப்படி அந்த ஓரத்துலலாம் அந்த ஒட்டும். அந்த பருத்தி பால் கொதிக்கும்போது அதெல்லாம் முடிஞ்ச அளவு நம்ம சுரண்டி விட்டுருவோம். இப்போது நம்ம பொடி பண்ணி வச்ச கழுவி காய வச்சு பொடி பண்ண அரிசி மாவை இப்படி கரைச்சி ஊற்றிக்கிடுவோம். நல்லா 1/4 லிட்டர் தண்ணி அளவு வச்சு கரைச்சி ஊற்றிக்கங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி மாவு போடலாமான்னு கேட்பீங்க. அது போட்டால் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. நம்ம இப்படி வந்து உடனே பொடி பண்ணி போடுறது தான் அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அது ஒரு மாவு பக்குவத்தில் இருக்கும். இது நல்ல அரிசி பக்குவமாகட்ட நல்லா இருக்கும். இப்படி தான் நீங்கள் பொடி பண்ணி போடணும் அரிசியை. இந்த அரிசியையும் பொடி பண்ணி போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் வேகணும். அது கொஞ்சம் அரிசி வெந்த பிறகு நம்ம பாவு காய்ச்சி வச்ச வெல்லத்தை வடிகட்டி ஊற்றுவோம். நல்ல கவனமாக இருங்க இதில். ஏண்டா நல்லா ஆறிடணும். ஆறின பிறகு தான் ஊற்றணும். சூட்டோடு ஊற்றாதீங்க. நல்லா ஆறின பிறகு ஊற்றிட்டு அதுவும் நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம பருத்தி பாலும் நம்ம அரிசியும் நம்ம வெல்லமும் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கொதித்து வந்தவொடனே நம்ம ஒரு லிட்ரு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறோம்ல, ஒரு தேங்காயில் 1 லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் ஊற்றிடுவோம். ஆனால் வந்து இந்த தேங்காய் பால் ஊற்றினவனை கொதிக்கவும் கூடாது, நுரையும் வரக்கூடாது. ஊற்றினவனையும் இறக்கக்கூடாது. அது கொஞ்சம் நல்லா சூடாகணும். சூடானவனை இறக்கிருங்க. இப்போது நம்ம பருத்தி பால் கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இப்படியேவும் நம்ம ஊற்றி குடிக்கலாம். இல்லை உங்களுக்கு தாளிப்பு வேணும்னு நினச்சிங்கண்டா இந்த பாருங்கள் சூடாயிருச்சு நல்லா. இவ்வளவு இந்த அளவுக்கு போதும் சூடானா. இதுக்கு மேலே நுரை வர்ற பக்குவமோ கொதிக்கவோ தேவையில்லை. கஞ்சியோடைய பக்குவம் சரியாக இருக்காது. இப்படி நல்லா தேங்காய் பாலை ஊற்றி சூடானவனே இறக்கிருங்க. இறக்கிட்டு நம்மளுக்கு தாளிப்பு வேணுண்டா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு ஒரு 3 ஏலக்காய் பொடிச்சு போட்டுக்கங்க. தேவையான அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி வேணுமோ அந்த அளவுக்கு முந்திரி போட்டு நல்லா பொன்னிறமாக வந்தோடனே நம்ம பருத்தி பால் கஞ்சியில் ஊற்றிடுவோம். பாருங்கள் நம்ம பருத்தி பால் சுவையான ஆரோக்கியமான பருத்தி பால் கஞ்சி ரெடி ஆயிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பசியாரெல்லாம் வாங்க சேனலில் பருத்தி பால் கஞ்சி ரெடி ஆயிருச்சு. இப்படி ரெடி பண்ணி நீங்களும் ஆரோக்கியமான சமையல் சாப்பிட்டு பாருங்கள். பசியாரெல்லாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.